நீங்களும் சித்தராகலாம். இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது நீங்களும் சித்தராகலாம். ஏன்னா அவங்களால முடிஞ்சது ஏன் உங்களால முடியாது? ஒரு விஷயம் ஒருத்தவங்களால முடியுதுன்னா அது மற்றவங்களாலே முடியும். அதனால சித்தராகிறது கடினமான விஷயம்தான். ஆனால் இது உங்களாலே முடியும். இந்த காலகட்டத்துக்கு சித்தர்கள் மிக 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 அவசியம். ஏன்னா நாட்டை ஃபுல்லாக மாற்றணும், தர்மத்தை ஸ்தாபிக்கணும், எல்லாரையும் நல்ல பாதைக்கு கொண்டு போகணும், எல்லாருக்கும் நல்ல விஷயங்கள் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய சித்தர்கள் தேவைப்படுறாங்க. அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் உங்களுடைய கேள்விகளை இந்த கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. உங்களுக்கு கேள்விக்கான பதிலை வீடியோவை பதிவு போடுறேன். அதே போல் இந்த யோகா சம்மந்தமான ஆன்மீக சம்மந்தமான நிறைய பதிவுகளை போட்டிருக்கேன். அதெல்லாம் போயிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த பதிவை பாருங்கள். இந்த கலைகள் புத்த மதத்தில் இருந்தது. ஏன்னா இன்றைக்கி அது மறைஞ்சி போயிடுச்சு. எல்லாம் புத்த பிட்சுகள்லாம் இருக்காங்க, அதே ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் யோக முறைகள்லாம் மறைஞ்சி போச்சு. அதே போல் எல்லா மதங்களும் அப்படி தான். ஹிந்து சனாதன தர்மத்தை மாதிரி அத்தனை மதங்களும் வந்தது. இதில் தான் ஒன்று ஒன்றா பிரிஞ்சுது. புத்த மதம், சமண மதம், சீக்கிய மதம், இதெல்லாம் இங்கேருந்து போனது தான். அப்போது அந்த கலைகளும் அதேமாதிரி இருந்தது. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா சைனாவெலாம் புத்த கோவிலில் சில கோயிலில் ஓவியங்கள்லாம் இருக்குது. அதிலே பார்த்தோன்னா ஓவியங்களில் விநாயகர் ரூபம் இருக்கும், ஆஞ்சநேயர் ரூபம் இருக்கும். அதுமாதிரி கையில் கலசம் வச்சுருப்பார். அது ஏன்னா அமுதத்தை குறிக்கிறது மாதிரிலாம் இருக்கும். அதனால் புத்த கோட்பாடும் நம்மளுடைய இதுவும் ஒன்றா தான் இருக்கும். எல்லாமே மேக்ஸிமம் ஒன்றா தான் இருக்கும். அதுமாதிரி போதனைகள் எத்தனையோ இதை ஒத்தியே வரும். அப்போ அந்த அங்கேருந்தும் சித்தர்கள் உருவாகுவாங்க. இஸ்லாம் அங்கே பார்த்தீங்கன்னா தொழுகை ரொம்ப சிறந்தது. அதாவது இந்த யோகம் பண்ணும் போது வாசி யோகம்லாம் யோக சாதனையும் இருக்குது. அதாவது சாதனை அப்படின்னா 12 வருஷம் ஒரு சாதனை. 12 வருஷம் யோகம் புரியணும். சித்தர்களை ஆகுறவங்க அவங்களுக்கு மட்டும்தான் இது. 12 வருஷம் புரியும் போது முதல் வருஷம் நரக வேதனையாக இருக்கும். எப்படின்னா போகிற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு கடினமான துன்பங்கள் அனுபவிக்க வேண்டியிருக்கும். என்னென்ன துன்பங்கள் வரும்னா கடுமையான தலைவலி வரும், தாங்க முடியாத தலைவலி. அதாவது தலைவலினா உடனே சரியாயிடும், இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கு வழி என்னென்னா மாத்திரைலாம் போட்டு சரி பண்ணக்கூடாது. எதுக்கும் மாத்திரை கூடாது. எந்த பிரச்சனை இருந்தாலும் அந்த சாதனை பண்ணும்போது மாத்திரையோ மருந்தோ இதில் திக்க எடுத்துக்கூடாது. தானாக உள்ளுக்குள்ளே சரி பண்ணணும். அப்போ இதுக்கு என்ன வழின்னு பார்த்தால தீராத தலைவலிக்கு அந்த காலத்தில் நம்ம சொல்லிட்டு போயிருக்காங்க. இதுக்கு நான் வழிட்டு நம்ம விநாயகர் கோயிலுக்கு போனால் நெத்தியில் கொட்டிக்கும், மாற்றி மாற்றி பருவத்தில் கொட்டிக்குவோம். அந்த மாதிரி கொட்டினா அந்த தலைவலி தீர்த்து போயிடும். அப்புறம் உடம்பு உஷ்ணமாகும். உஷ்ணனா அப்படி அக்னி கிளம்பும் உடம்புலேருந்து. பக்கத்தில் இருந்தாலும் அவங்களுக்கே சூடு தெரியும். அந்த அளவுக்கு அக்னி கிளம்பும் உடம்புலேருந்து. அப்படியே ஒரு வருஷம் ஃபுல்லாக அக்னியாக தான் இருக்கும் உடம்பு. கதை இதெல்லாம் திரௌபதி அக்னியில் பிறந்தாள் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதுதான். அதே போல் சத்திரிய யோகில் அக்னியில் பிறந்தான். அதாவது வன்னின்னு சொல்லுவாங்க. வன்னினா நெருப்புன்னு அர்த்தம். இந்த மாதிரி ஒரு நெருப்பு பயங்கரமாக உடம்புல நெருப்பு உருவாகும். அந்த அளவுக்கு அவ்வளோ உஷ்ணமாக இருக்கும் அந்த நெருப்பு. அதுக்கப்புறம் தீராத வயிற்று வரும். அதேமாதிரி உடம்பெல்லாம் பயங்கரமான வலி எடுக்கும். முக்கியமாக கால்கள்லாம் கொட்டையும் கொட்டணும். அப்போது அந்த கால் குடைச்சலுக்கு ஒரே வழி என்னென்னா அது சரி பண்ணுறதுக்கு இந்த இஸ்லாம் அவங்களாம் செய்கிறாங்கல்ல தொழுகை, அந்த தொழுகையை செஞ்சால் அப்போ தான் அது சரியாகும். தொழுகை என்னென்ன ஆசனங்கள் செய்கிறாங்க பாருங்கள், அதை அப்படியே செய்யணும். ஒன்று விடாமல் கரெக்டாக செய்யும்போது அது அந்த உடம்பு வலி கால் வலி எல்லாம் நிவர்த்தி. மயக்கம்னா அப்படி ஒரு மயக்கம் வரும். செஞ்சுட்டு இருக்கும்போது அப்பயே மயக்கம் வரும். அப்படி தூக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கும். ஒரு நாளெல்லாம் யோகம் தூக்கம் அப்படி தான் இருக்கும். அப்போது யோகம் பண்ணும்போது அப்படியே சடார்னு மயக்கம் வரும். அதில் சப்போஸ் மயக்கத்தில் இன்றைக்கி ஏஞ்சினா அப்படி எங்கே போகணும்னு நினச்சிங்கன்னா முடியாது. சுற்றி அடிக்கும். அது பயங்கரமான ஒரு மயக்கம். உடம்பு இயங்காது. அந்த அளவுக்கு ஒரு வருஷம் அனுபவிக்க வேண்டியிருக்கும். அதாங்க நான் சித்தர்கள் என்ன சொல்லியிருப்பாங்களாம், நரக வேதனைன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு வருஷம் ஃபஸ்ட்டு வருஷம் கஷ்டப்படணும். அப்புறம் படிப்படியாக சரியாயிடும். 3ஆவது வருஷம் நார்மல் ஆகிடும். இது யோகா சாதனை பண்ணுது. இது சாதனை மொத்தம் 12 வருஷம். இதெல்லாம் தான் என்ன பண்ணுவாங்க, புராணத்திலலாம், அதாவது மகாபாரதம் சரி, ராமாயணம் சரி, சுட்டி காட்டிருப்பாங்க. அதாவது வனவாசம் 14 வருஷம் 12 வருஷம் சுட்டி காமிக்கிறாங்கல்ல, இதை பேஸ் பண்ணி தான் சுட்டி காமிப்பாங்க. அப்போது இது வனவாசம் மாதிரி இந்த 12 வருஷம் இது மாதிரி சாதனை செய்யணும். சித்தர்களாக ஆகக்கூடியவங்க அவங்க செய்ய வேண்டிய சாதனை இது. ஏன் இந்த அளவுக்கு விழாவாரியாக சொல்லியிருக்காங்கன்னா, இந்த இந்த துன்பங்கள் அத்தனையும் நான் அனுபவிச்சிருக்கேன். அதுமாதிரி ஒவ்வொரு வருஷத்துக்கும் என்னென்ன மாற்றங்கள் வரக்கூடும்
சித்திரை சொல்லி வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு வருஷம் மாற்றம் வரும் உங்களுக்கு, உடல் ரீதியாகவும் சரி, மற்ற ரீதியாகவும் சரி. 2வது வருஷம் நடக்கும், 3வது வருஷம் நடக்கும். அது எல்லாமே சொல்லி வச்சுருக்காங்க. அது அப்போ தான் எனக்கும் நீங்கள் நடந்துட்டுருக்கு. ஒவ்வொரு வருஷம் தான் நடக்கணும், இந்த சாதனை பண்ணால் என்ன நடக்குன்னு சொல்லி வச்சுருக்காங்க. நான் இதை பற்றி உங்களுக்கு அடுத்த ஒரு பதிவில் வந்து கண்டிப்பாக விலாவாரியாக கொடுக்குறேன். அது சாதனையும் அப்படி தான். முதல் சாதனை நடக்கும்போது எப்படி மாறுவீங்க, 2வது சாதனை நடக்கும்போது எப்படி மாறுவீங்க, எல்லாமே இருக்கும் அந்த சாதனை. இதுதான் யோகா சாதனை.